கோஸ்ட் வீடியோ மேடம் 1 ஹெச்பி கோஸ்ட் வீடியோ ஆஃப் ஹெச்பி டவுன் முடிச்சிருவாங்களா கோஸ்ட் வீடியோ மேடம் அடிஞ்சிராரு முட்டிட்டாரு அப்பா ஓடிட்டாரு கோஸ்ட்ல கல்லூரி மீன் நல்லூர் மீன் கோஸ்ட் குமார் கிரிப்டன் பேர் ஓடி இல்லடா அவனுங்க தூரமா இருக்கானுங்க எங்கேயோ அவனுங்க எங்க அங்க இருந்து அவனுங்க வேற இதுல இருக்கானுங்க வேற ரெண்டு டீம் பக்கத்துல ஏழு ஒண்ணும் பண்ண முடியாது பிடிஎஸ் உள்ள வரும்போது ரெண்டு டீம் கிட்ட ஃபைட் இருக்கணும் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு இந்த மேட்ச் பிடிஎஸ்க்கு இல்ல மலைக்கு அந்த போயிட்டாங்கடா மலைக்கு அந்த போயிட்டாங்க யார சொல்றீங்க மலைக்கு அந்த பக்கம்னு இவனுக்கு அந்த போயிட்டானுங்க அவனுக்கு அந்த அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல இருக்கானுங்க வழிய பாருங்க ஏல் பாரடைஸ் ஏதோ உள்ள போவானுங்க டாட்மார்க்ல டீம் இருக்கு ஏய் லூசி அவனுக்கு ஏதா பாரடைஸ்ல உள்ள போறானுங்க அமிதார் ரெடி ஏன்டா ராடி பண்ற நேரா போறதுக்கு என்ன நீயா அவனுங்க நேரா போறதுக்கு குமாரன் அவனுங்க நேரா போறதுக்கு ஆளே சொல்லிட்டானுங்க அங்க பாரு முடிக்கிறாங்க பாரு மாஸ்டர் சூப்பர் வில்லனி முடியுது சூப்பர் வில்லனி முடியுது அங்க பாரு ஸ்பார்க் ஸ்லைவ் போட்டு பழகுறான் ஸ்பார்க் ஸ்லைவ் டீம் 16 பெண்கள் அணி அடிவாங்க மட்டன் மாமா இருக்கான் ஆமா ஆமா டீம் 5 ஆமா கேம்ப் ஆல்பால போட்டு அடி போட்டு பிரிச்சு அடிறாங்க குமார் 2.0 சூப்பர் பெண்கள் குமார் 2.0 பாரு குமார் 2.0 ஏதோ 2.0 இல்ல ஃபர்ஸ்ட் 2.0 தான் டேய் சிம்பா குமார் சிம்பா நான் வச்சு குமார் சிம்பா ரொம்ப 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 பாத்து குமார் சாக்கோ பக்கால உள்ள வரலையா இல்ல இது நல்லா இருக்கு சும்மா சிரிச்சிட்டே வெறுப்பேத்தாதீங்க சிம்பா பாத்துக்கடா புண்டா அவ்வளவுதான் முடிச்சு சிம்பா ரொம்ப உம்பா நம்பாவை பாத்துக்கடா அவ்வளவுதான்டா சும்மா அதை பேசிட்டாதா இனிமேல் எது கேட்டாலும் சிம்பா தான் சிம்பாவை பார்த்துட்டு போயிட்டே இரு முடிஞ்சு சிம்பாவுக்கு 2.0 டீம் கொடுக்கலான்னு இருக்கேன் நான் சிம்பா டீம் பேசாம 2.0 கொடுத்துட்டு பெட்டரா இருக்கும் சும்மா அதை பேசிட்டு சாக்கோ கேம்ல வந்தானா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல வரல ஃப்ரீ ஃபயரோட போயிட்டான் ஃப்ரீ ஃபயர்ல கிராண்ட் மாஸ்டர் நீ கடைசி நாளாம் அதனால புஷ் பண்ணிட்டு இருக்கான் ஜாயின் பண்ண முடியல இல்லை பிஜிஎம்எஸ்ல கடைசி ரவுண்டு அதனால ஜாயின் பண்ண முடியல இல்லைன்னா காலில் வாரம் கையில் வந்து பிஜிஎஸ் விளாண்டுக்கிறோம் 2 ஃபோனில் அதனால கால் ஃபிப் ஆயிடுச்சு ஏதாவது பேசாதடா டேய் ஏன்டா ராவடி பண்ற கோஸ்ட் மாமா செத்துட்டாரான்னு கேட்டிய அங்க ஒரு செத்து கிடக்கலாம் அதை கவனிடா டேய் ஐயோ மனசுட்டு அவனுக்கு சிம்பா ஜெயிச்சோன்னா மனசுட்டுறானுங்களோ ஒரு வேலை மனசுட்டுலாங்களோ பாயிண்ட் அடிக்கிறீங்களா பாயிண்ட் அடிக்கிறாங்க ஒரு மேட்ச் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நல்லதான் நான் என்ன சொல்லுவேன் அருமையான வெற்றி திறமையான வெற்றி சொல்ல போறேன் நான் டம்மி ஓவனா சொல்ல போறேன் யாரா ஜெயிவீங்கன்னு தான்டா சொல்றாரு யாரா ஜெயிக்க வேணாம்னு சொல்றது 10 நாள் தோக்கும் போது டீம் மாத்தல இப்பயும் டீம் மாத்தல இதுக்கு மேல என்னதான் பண்றது காலைல விளையாண்டான்னு கூட டோனி கூட கொடுத்துட்டேன் மறுபடியும் இதுக்கு மேல என்னதான் பண்றது இதுக்கு மேல ஃபேவரே பண்ண முடியாது நானுமே 2.0 வெறியா உருவாக்கணும்னு என்னென்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் யாரை மறுபடியும் யாரை கட்டாலும் கொடுப்பேன் அடுத்த 3 நாள் வேற சேஞ்சஸ் இல்ல இவன் செட் ஆகல வேற டீம் கிட்ட போறாங்க ஏதோ தவறு இழைக்குது 2.0 இது பாவமோட புதுசா வந்திருக்கும் நம்பர் சொல்லியிருப்பாங்க எகிரி விளாடலாம் நம்பர் வாங்க இங்கிட்டு வந்து போனா அடிக்கிறாங்க வாங்க எகிரி விளாடலாம் அப்படின்னு நேரம் ஒரு டீம் இருக்கு எங்கேயோ போய் தவறு இழைச்சு எங்கேயோ சாவ போறாங்கன்னு தோணுது இதுல கொஞ்சம் பிரச்சனை தெரியுமா ரீகால் இல்ல ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணா இது பப்ஜி குட்டி மிஸ்டேக் பண்ணா முடிஞ்சிடும் இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அணி வெளியே போயிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ள் அணி அவ்வளவுதான் அங்க பாருங்க ஐவரி 1 HP டோனி ஸ்லை 1 HP கிளவுட் மட்டும் தான் ஃபுல்லி இதுல இருக்கான் ஏதோ ஒரு சம்பவம் பஞ்சர்லாம் பண்ணிட்டாங்க குமார் பின்வீல் பஞ்சர் ஆகி போயிட்டு இருக்கு யூடியூப் போக்கிரி அப்படின்ற ஒரு 2 அணி மட்டும் வெளியே போயிருக்காங்க சூப்பர் அணி தான் முதல் அணியா வெளியே போனது சூப்பர் கேர்ள் அணி வந்து அகால மரணம் அடைஞ்சு வெளியேறிடுச்சு சூப்பர் கேர்ள் அணி ஐயோ கேக்குதா வேண்டா பாத்துட்டா சூப்பர் கேர்ள் அணி அது குமார் அவங்க செத்தாலும் நல்லதுதான் குமார் ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க செத்தாங்கன்ற கணக்கு ஓகேவா நம்ம வாய்ப்பு கொடுக்காம செத்தன்ற கணக்கு கிடையாது அவங்க என்னவோ பண்ணிட்டோம் சூப்பர் அணி அகால மரணம் அவ்வளவுதான் நான் வேற எதுவுமே சொல்ல சூப்பர் அணி அகால மரணம் ஓகே புரியுதா இப்பதான் புரியுது லவடே இப்பதான் எனக்கு புரியுது கொஞ்சம் நான் பாத்துட்டு இருக்கிறேன் நீ தானே பாக்க சொன்ன என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கிறேன் என்ன ஒரு அழுத்தானே அப்படின்னு ஐயோ
வேற எங்கயாவது ஃபைட் போதா? வேற என்ன ஃபைட்? இன்னும் गाइस சிம்பா தான் குமார் சென்டர் ஜோன் போய் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எங்க குமார் அதாவது எங்க இறங்கி எங்க போயிட்டான் பாரு. பிடி இவன் சிம்பா டீம் மட்டும் பாரு. எப்படி போய் ஜோன் எடுத்தான்னு மட்டும் பாரு. எங்க இறங்கி எங்க போயிட்டானுங்கன்னு நீ ஏன் கவுனி குமார்? என்ன குமார் இவனுக்கு இவ்வளவு அவேர்னஸ், கேம் அவேர்னஸ் இருக்கு இவனுக்கு. எங்க இருந்தான்னு தெரியுதா? எங்க இறங்கி எங்க போயிட்டானுங்கன்னு ஆப்போசிட் சைடு போயிட்டானுங்க. ஆப்போசிட் சைடுல போய் லஞ்சம் பண்ணிட்டானுங்க. ஆமாண்ணே. ஐயோ சாமி, என்ன ரொட்டேஷன்ரா இது டேய். இப்ப நீ என்ன சொன்ன? அவ்வளவுதான் பிடிஎஸ் வெளியே வர முடியாதுன்னு இல்ல. அங்க பாரு எப்படி வரானுங்க பாரு வண்டி எடுத்துட்டு. நான் தான் சொல்றேன்ல அவனுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி போயிடுவானுங்கடா. நேரமா போவானுங்க. முதல்ல சொல்ல போனா பாரடைஸ் ஏரியா தான் போகணும் காவல இருந்தான். ஆனா பாரடைஸ் ஏரியா அவங்க போகணும் அவசியமும் இல்ல. அங்க போனாலும் அந்த டீம் அடிச்சு போட்டுருவாங்க. ஆனா இவங்க மேன் லாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு ரெண்டாவது வந்து 4 பேர் ஒண்ணா ஆடுறாங்க. சிம்பாட்டி முடங்கிது பாரு டீம் 25 அடிச்சாங்க. ஒருத்தன் தூக்கிட்டானுங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிட்டான். சிம்பாட்டி மேல குத்திக்கிட்டு வந்துட்டாங்களா? எல்லாமே இதுல கொஞ்சம் அரசல் பசல் பேர் தான் இருக்கானுங்க எல்லாரும். சிம்பா விளாடுறான் ப்ரோ. தன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். ப்ரோ மதன் சூப்பர் கேர்ள் வந்து குமார அடிச்சாங்களே அவங்க தானே ப்ரோ? இல்ல ப்ரோ அது குமாரமே திருப்பி அடிச்சிருக்கான் ப்ரோ. இப்போ வந்து டிடிஎம்ல ஃபைட்டா? டிடிஎம் வந்து இப்போ நடந்தது. ஆமா ஆமா கரெக்ட். பாரு குமார் ஊர் முழுக்க எப்படி பரவி இருக்குன்னு. அதுக்குள்ளதான் அத பரப்புனதே நீங்க தான். நான் ஆடா பரப்புனேன் குமார். நீ எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஒன்னு வச்சு விடுங்க, போட்டு அடிச்சிடுறேன், அந்த பகையை தீர்த்துக்கிறேன்னு கேட்க மாட்டீங்க. போடலாம் குமார். சரி உனக்கு இல்லாதா சாப்பிட குமார் இல்லாதா? அவ்வளவுதான். ஆனா வந்து நீ வந்து பிஸ்டல் அது வந்து ஏகேஎம் பிஸ்டல் அடிப்பேன் நானு. நீங்க என்னன்னு சொல்றீங்க? டிடிஎம் குட்டி கார்டு. சரி ஓகே நீ வந்து என்ன சொல்ல முடியுமோ நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல முடியும்? பிஸ்டல் கையில குத்தணும், பேண்ட்ல அடிக்கணும். அந்த பொண்ணு வந்து நீங்க என்ன சொல்லுங்க? க்ரோஸ் எடுத்துன்னு சொல்லுங்க, இல்ல பீனட் எடுத்துன்னு சொல்லுங்க. சரி விடு ஓகே. அது வந்து க்ரோஸா, நீ வந்து M4 ஓகேவா? இது ஓகே தானே? இப்படி கொடுங்க. அப்புறம் அடிச்சிட்ட பிறகு சூப்பர் ஹீரோ அடிச்சிச்சு, சூப்பர் ஹீரோ அடி வாங்கிட்டான். என்ன குமார் நீ நீங்களே சிஎம் படுத்துங்க. சரி ஓகே விடு. சரி ஓகே சரி விடு. சரி குமார் இப்படி ஓகேவா? அது வந்து 10 எடுத்தா வின்னு, நீ வந்து 40 எடுத்தா தான் வின்னு ஓகேவா? ஏன் நான் என்ன புரியல. அந்த பொண்ணு கையில தானே வச்சு விளையாடுது, டிஃபென்ஸ் தான் விளையாடுது. நானே விளையாடுறேன். டிடிஎம் குட்டி கார்டு குமார். அது எடுத்துட்டு வரலாம், இது எடுத்துட்டு வரலாம். 10 கிலோ அடிச்சா வின்னு குமார். டிடிஎம் குட்டி கார்டு. டிடிஎம் குட்டி கார்டு இல்ல, ஜட்டி கார்டும் இல்ல. முதல்ல ஒருத்தனையும் அடிக்க மாட்டேன், ஒண்ணு எடுக்க மாட்டேன். என்ன உண்மையதான் சொல்றேன் நானும். என்ன நானே சொல்லி ஏமாத்திக்கிறேன். குமார் என்னவோ அது மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு, அது மட்டும் முடிஞ்சு. அது செவுத்து மேல ஈர்ப்பு இல்ல, சேரன் வந்த பண்ண மேல ஈர்ப்பு வந்தது. ஈர்ப்பு கிடையாது. ஷாரன் அந்த மேட்ச்ல இல்ல. ஏன் அவனை பிடிச்சி ஆடி போட்டு அவன் கார் ஓட்ட போயிட்டான். ஷாரன் கார் ஓட்டினாடா நீங்க? கார் ஓட்டனா என்னென்ன ஓட்டின? கார் ஓட்டி டாப் 2 டாப் 3 தானே வந்தேன். வெரி குட் வெரி குட். ஷாரன் ஒன்ன கூட்டி போய் 3 நின்னு அடிச்சோல்ல. குமார் கூட்டி போய் 2 மேட்ச் தொடர தோல்வி. எங்க 2 மேட்ச் கூட்டி போய் தொடர தோல்வி? ஒரே மேட்ச் தான். 2 எப்படி 21 கிலோ ஷாரன் 15 கிலோ அடிச்சு நாங்க வெற்றி எடுத்தோம். எப்படி அது 2 மேட்ச் வெற்றி? புரியல என்ன ஏல். என்னடா இது வேற என்ன பேசிட்டு நீ வேற எதை பேசிட்டு இருக்க? ஆமா இன்னைக்கு விளையாண்ட மேட்ச் இன்னைக்கு விளையாண்டது நான் வரதுக்கு நான் ப்ரோ 1v1 மாமா தோத்த என்ன ப்ரோ பண்ணுவான்? செட்டே ஆகும் ப்ரோ. கண்டிப்பா பிரவீன் கிருஷ்ணா ப்ரோ கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரீம்ல அதுக்கு அப்புறம் நீங்க டிடிஎம் பார்க்கவே முடியாது தல. டீம் அவன் எப்படி ஏன் கேம்லயே பார்க்க முடியாது. சும்மா பிராக்டிஸ் கூட போக மாட்டான். ஐயோ தோத்துட்டோன்னே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நம்மளால வந்து விளையாட முடியாது, அதாவது இதாவாது அப்படி இல்ல குமார். போயிடுச்சு இப்படி நினைச்சு போறது கிடையாது. புதுசா காயில் கட்டி புதுசா வந்து மறுபடியும் பம்ப பூட்டி தண்ணி இறக்கிற ஐயல். போராட்டக்காரன் திரும்ப வருவேன், கொடுப்பேன். தோத்து இந்த மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கா என்ன? போராட்டக்காரன் அப்படின்னு ஏன் குமார் இப்படி பண்ற? ஆடியன்ஸ் எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு எப்பவுமே. சரி ஏதோ போராட்டக்காரன்
சரி ஏதோ நாய் போச்சு வெற்றி பெறதுக்காக போறேன்னா ஓகே. தோத்துட்டா பாத்தி அப்படியே பில்டப் கொடுக்குற தோக்கறதுக்கு இப்பயே. எப்படி Somebody on that life, Negro was very thirsty and searched for water. சரி புடா போதும் கேட்டேன் புடா. இதோட நான் 2வது தடவை கேட்டேன். அந்த மோட்டிவேஷன் எனக்கே இருக்கு, நீ கொடுக்க தேவையில்ல. என்ன சொல்றான் இங்க? அவன் இங்கிலீஷ் பேசுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதெல்லாம் உனக்கு புரியாது. Came out, grow drank water, க்ரோ ட்ராங்க்னா என்னன்னு தெரியுமா குமார்? ரோட் அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் படிக்கல. அவ்வளவுதான் முடிச்சு பாத்தியா, அவ்வளவுதான். அதுக்குதான் மலைக்காக ஸ்கூல் போக ஒதுங்குங்கிறது. நான்லாம் படிச்சு 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு மேல ஸ்கூலுக்கு அப்புறம் க்ரோ ட்ராங்க்னா என்னன்னு தெரியல. அவ்வளவுதான். இதுக்காண்டி வந்து நீங்க சரி ஓகே அப்படியா? தமிழ் மீடியத்துல படிச்சேன் நான். தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன், தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சூப்பர். நான் ஆங்கில நாட்டுல பிறந்திருக்கேன், அதனால ஆங்கில மீடியம் படிச்சு விட்டுருக்குமார். என்ன அதாவது குமார், அதான் தோட்டத்துக்கு எப்படி போராட்டக்காரன் ஒண்ணு போட்டியோ தெரியாததுக்கு தமிழ்னு ஒண்ணு போட்ட பாத்தியா, அவ்வளவுதான் முடிஞ்சு. சூப்பர் குமார். தமிழன் இந்தியன் போடு அடப்பா. அதாவது உங்களுக்கு புரியும் இந்தி திணிப்பு, அதே மாதிரிதான் இந்த இங்கிலீஷையும் நான் சொல்லுவேன். சரிங்களா? தமிழ்னா தமிழ்ல படிங்க, தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல இருங்க. ஏன் இங்கிலீஷ்? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மேல நான் வந்து வாழ்ந்து வரலாம்ங்கறேன். எதுக்கு வந்து நீங்க பையனை கூட்டி போய் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கறீங்க? அப்புறம் தமிழ் மீடியத்துல சேருங்க. என்ன பொச்சிக்கு யூடியூப் இங்கிலீஷ்ல இருக்கிற யூடியூப் யூஸ் பண்ற? என்ன பொச்சிக்கு பிஜிஎம் இங்கிலீஷ்ல இருக்கு விளையாடுற? என்ன பொச்சிக்கு ஐபேட் இங்கிலீஷ் தான் இருக்கு வாங்க. ஏன் வைக்கறாம இங்கிலீஷ்ல? தமிழ் வார்த்தை சொல்லுங்க. யார் இங்கிலீஷ்? ஏன் வாங்குற? அவன் விக்கிறான், பீ விக்கிறான், எஸ் விக்கிறான், பீ விக்கிறான், எஸ் விக்கிறான். வாங்கி குடி தின்னு. ஏன் வாங்குற? என்ன இது மொழியில பிரிவினை? எல்லா மொழியும் நம்ம மொழி தான். எல்லா ஆளும் நம்ம எல்லா மொழி நம்ம மொழி. தமிழ் என்று சொல்லடா, தமிழை தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். நம்ம ஏன் தமிழ்ல எல்லாமே படிக்கணும், தமிழ்ல தான் எல்லாரும் பேசுவோம். தமிழ் 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 தமிழ். பிரிவினை தப்பு குமார். எல்லாரும் நம்பாளுங்க தான், எல்லாரும் நம்பாளுங்க இல்லைன்னு சொல்ல. இது நம்ம தமிழ்ல படிப்பு. நான் வந்து தமிழ் வந்து நான் பின்பற்றுறேன். தமிழை நான் பின்பற்றுறேன், தமிழ்நாட்டை நான் பின்பற்றுவேன், தமிழ் பின்பற்றுறேன் சொல்லு. அதோட முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது தெரியாது. ஆமா பின்ன சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு தெரியலையா? நாங்க மட்டும் ஆங்கிலக்காரங்க, நாங்களும் தமிழ்காரங்க தான். அப்ப நாங்க மட்டும் தமிழ் தவிர எங்களுக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் தானே படிக்கிறோம். படிக்காததுக்கு முட்டா சொல்றதுதான் கேக்குறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தான், அதாவது இந்த பேரண்ட்ஸ் தான் தவறே பண்றாங்க. என்ன தவறு பண்றாங்க? நம்ம புள்ள வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், ஏன் போய் படிக்க வைக்கிறீங்க? தமிழ் படிக்க வைங்க. தமிழ்நாட்டுல தமிழ் பேசட்டும், தமிழனா இருக்கட்டும். என்னடா மொழி பேசிட்டு இருக்கோம் நாங்க? என்ன மொழி பேசுறோம்? அப்படியே அவன் வந்து இங்கிலீஷ்ல வந்து ரைமிங் சொல்றான், புரியாது இல்ல. ரைமிங் இல்ல, ஏன் சொல்றான் அப்படி? அது ரைமிங் இல்ல. ரைமிங் கூட ஏன் தமிழ்ல சொல்ல சொல்லுங்க, தமிழ்ல வந்து சொல்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் வேணாம், புரியாத மாதிரி பேச வேணாம். ஏன் இங்கிலீஷ் வேணாம்? ஏன் வேணாம் இங்கிலீஷ் வேணாம்? தாய் மண்ணை போல் ஒரு கீதம் இல்லை. எப்படி தமிழ் வருதா? தமிழ் வருதா? எவ்வளவு தமிழ் இருக்குது, எவ்வளவு தமிழ் இருக்குது. அந்த மாதிரி பாட சொல்லுங்க. ஏன் இங்கிலீஷ் பாட்டு பாடுறான்? மோட்டிவேஷன் கூட தமிழ்ல கொடுங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா ஃபாரினுக்கு போய் லட்சக்கணக்கான. சும்மாரா யாரா ஃபாரின் போற? அமைதியாரா டேய். சும்மாரு இந்தியாவுல அலுவல் மொழி, பேச்சு மொழி, இந்த வழக்காடு மொழி அப்படின்னு ஒரு 3 மொழி இருக்கு. சரியா? அதுல வந்து இங்கிலீஷும் இருக்கு. சரி, இங்கிலீஷும் நீ கத்திதான் அவன மேண்டேட்டரி, வேற வழி கிடையாது. இப்போ போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ எல்லாத்துக்குமே தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் தான் இருக்கும். வேற வழி கிடையாது, இங்கிலீஷ் படிச்சுதான். போன்ல தமிழ் இருக்குது. என்ன இருக்குது எங்க சொல்லு? அவ்வளவுதான். டோனி அகால பண்ண மனைஞ்சிட்டா. 2.0 டோனி அகால பண்ண மனைஞ்சிட்டா. டோனியை தூக்கவும் இல்ல, டோனியை ட்ரை கூட பண்ணல தூக்குறதுக்கு. அவ்வளவுதான். கிளவுட் எம்பையர் அகால பண்ணணும், ஐவரி மட்டும் தான் இருக்கான். கிளவுட் எம்பையர் அகால பண்ணணும், ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் 2.0 மட்டும் தான் இருக்கு. கைஸ் இப்போ வந்து உங்களுக்காக குமார் வந்து தூய தமிழ்ல கமெண்ட் கொடுப்பார். குமார் தூய தமிழ்ல தரவா? வத்த வார்த்தை இங்கிலீஷ்ல வரட்டும். உன்னை எப்படி கிளிக்கு வண்ட வண்டி அவங்க கிளிக் பண்ணி போறாங்க. நண்பர்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து வார் வந்து பிடிஎஸ் வச்சிருக்கீங்க. சரி சரி ஓகே. போர் வந்து நடந்து கொண்டிருக்கிறது.
அதுல இரு முதல்ல இருக இப்ப நீங்க தமிழ்ல சொன்னா ஐஜல் இங்கிலீஷ் லவடேக்கா பால் அண்ணன் கூப்பிடுறா அண்ணன் கூப்பிடுறா அண்ணா இருங்க அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு வினாடி ஒரு நிமிஷம் தான் கரெக்ட் தான் ஏன் கதற நிமிஷம் கரெக்ட் தான் ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா இருக்குமா என்ன இருக்குது சரி இருக்கிறேன் சொல்லு இன்னும் வந்து ஓடிடு ஓடு பிராக்டிகல் லவடேக்கா பால் ஓடுறா இந்த பக்கம் ஊரே ஏமாத்தி திரிறீங்க எல்லாரும் வந்து ஊரே ஏமாத்துறதுக்கு தமிழ் வேற யூஸ் பண்றது எல்லா மொழியும் நம்பாளுங்க தான் எல்லாரும் நம்பாளுங்க தான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படியே நான் போயிட்டு உடனே எனக்கு திட்டுறீங்களா இப்ப என்ன சொல்லணும் தமிழ்ல உங்களுக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்றாஜா நீ பாட்டு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு கமெண்ட் எப்படி பண்ண முடியும் தமிழ்ல எனக்கு புரியல இப்ப இந்த மேப்புக்கு பேர் என்னன்னு சொல்றது வரைபடம் எனக்கு எல்லாம் ஏன்ட்டு கேட்டுட்டு என்ன கேட்டா இங்கிலீஷ் படிச்சுட்டு சொல்றேன் நானும் அதை ஒண்ணு அதிகமா தமிழ் பேசுறேன் வரைபடம் என்னன்னு தெரியல ஒண்ணுதான் தெரியல இந்த வரைபடத்தில் இன்னும் 17 அணிகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக BTS 2.8 அணியில் 2 வீரர்கள் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள். அவர்களின் பெயர்கள் ஐவரி, குளோட் எம்பேர். இவர்கள் இருவர்கள் மட்டுமே உயிரோடு இருக்கிறார்கள். அதே சமயம் நமது BTS அணியில் 4 வீரர்களும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்க போகிறது? ஆகவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த போட்டியில் BTS வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குமாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த அணியில் மட்டும்தான் 4 வீரர்களும் உயிரோடு இருக்கிறார்கள். எப்படி மாசா பேச முடியாது? மாஸ்ன்றது என்ன? பூரா மாஸ்ன்றது பூராடா, மாஸ்ன்றது பூரா. அருமை அருமை. கோபுரதிகை எல்பி மதர் போட்டிங்களா? பேசு பேசு பேசு, ஜாலியா பேசு. யார் வேணும் எனக்கு? நானே வேணாம் சொல்றேன். பேசு, யார் வேணும்? ஜாலியா தான் இருக்கு கேக்குறதுக்கு. இப்பொழுது இந்த வரைபடத்தில் நடுவில் வட்டம் விழுந்து உள்ளது. அதில் இன்னும் யாரும் வரவே இல்லை. இங்கு வந்தால் தான் இவர்களால் உயிர் பிழைக்க முடியும். ஆனால் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து அணிகளும் உடனடியாக உள்ளே வந்து அவர்களின் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி ஒரு அணி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அணி நம்பர் 15வது அணி உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். 4 வீரர்களும் வெகு வெகு வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அணி நம்பர் ஆமா, அணி நம்பர் தான். தமிழ் தான். தமிழ்ல பேச முடியல. லவடேக்கா பால் தமிழ் படிச்சானா, தமிழ் சுவாசிச்சானா, தமிழ்ல பேசினா, தமிழ்ல ஆகி போனானா போட்ட ஊரே அமைச்சீங்க. ஒரு நிமிஷம் தமிழ்ல பேச முடியல. பேச்சு வாய்க்குள்ள போய் நீங்க பேசுங்க. நான் சொன்னேன். யாது மூளை யாவது எல்லாமே நம்பாளுங்க. நான் சொன்னேன் எல்லாமே நம்பாளு. உணவு எல்லாருமே நம்பாளுங்க தான். எல்லாருமே நம்பாளுங்க. உயிர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்பாளு தான் சொன்னேன். நான் எங்க பிரிவினை பேசினேன்? பிரிவினை பேசுறது சரித்திரமே கிடையாது. தமிழ் தான் டீம். தமிழ்காக டீம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி போய் ஹைதராபாத்ல டீம் எடுத்துட்டு வந்தானா? இல்ல தமிழ்ல மட்டும் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேரளா வந்து ஆழத்துக்கு போட்டனா? அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. யாரும் கூட யாரும் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நம்பாளுங்க தான் சொல்லிருக்காங்க. மொபைல் டீம்ல ஐபச்சால் நாக்கு ஐபச்சார் முடிக்கிறாங்க. என்ன டீம்ல என்ன நடந்துட்டு இருக்கு? கோ டு 1 HP, கோ டு AV 1 HP. எல்லாருக்கும் ஒரு பொதுவான தான் गाइस. ஜூஸ் மட்டும் டீம்ல உட்கார்ந்திருக்காரு. ஆமாண்ணே, ஜூஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கான். யூடியூப் மாங்க் டீம் முட்டிக்கிறாங்க. யூடியூப் மாங்க் டீம் BTS மொபைல் BTS உடைக்கிறாங்க. யூடியூப் மொபைல் டீம் உடைக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அவ்வளவுதான். 2 நாக்கு. யூடியூப் மாங்க் மட்டும் தான் இருக்காரு. யூடியூப் மாங்க் அகால மரணமா? 1v3 வாய்ப்பு இருக்கா? ஒரு 1v3 வாய்ப்பு இருக்கா? யூடியூப் மாங்கால எல்லாருமே நாக்குல இருக்காங்க. அந்த டீம்ல மாங்க் தூக்குறாரு. அங்க பாருங்க, ஏகே அப்படி சத்தம் போடாம தூக்குறாரு. நேடு போட்டுருவான்.
அவ்வளவுதான் மங்க பேர் ஒட்டுக்க போறாங்க பேர் நம்ம ஒட்டுக்க போறாங்க அவ்வளவுதான். ஒரே ஒருத்தர் வாட்டி ஐயோ ஓ மாங்கு ப்ரோ என்ன கேம் ரூட் மாங்கு வாரா மாதிரி கேம் பிளே மாறு, சீரியஸா அங்க ஒரு பாரு, வேரியான 1v2 2.0 எப்படி போராடுறாங்க பாரு குமார் ரெண்டு பேரும் அவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து போறானு குமார் வெற்றிக்காக ஆண்டி தங்கம் பாம்பு குட்டி ஓடி ஓகே நாங்க பிரிச்சு பேசுறதே சரித்திரமே இல்ல ப்ரோ பிரிச்சு பேசுறது சரித்திரமே இல்ல பிரிச்சு பேசவே முடியாது படிப்பெல்லாம் வந்த பிறகு குளோபலைசேஷன்லாம் ஆன பிறகு நமக்கு மருந்து கொடுக்கறது யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கறது யாரோ ஒருத்தர் எல்லாமே யாரோ ஒருத்தர் க்ளவுட முடிக்கிறாங்க சிம்பாவின் கையாளா இல்ல இவன் அவன் பேரு என்ன இவனோட கையால் அகால மரணம் அடைந்து மீண்டும் தனது ரசிகர்கள் நெஞ்சில் ஸ்லாட் ஒண்ணு மறுபடியும் புடுங்கத்துக்காக கொடுத்தாங்க விளாண்டுருவாங்க மாதிரி ஸ்லாட் 2 பாரு பாத்து ஆனா மொபைல் டீம் 3 பேர் இருக்காங்க மொபைல் டீம் 3 பேர் இருக்காங்க இந்த பக்கம் வந்து 3 பேர்லாம் 4 பேர் சிம்பாவும் மகால மரணம் அடைஞ்சிடும் எஸ்டிஜில 4 பேர் இருக்காங்க சகால மரணம் அடைந்தது அம்மா ஐசே பிடிஎஸ் சகால மரணம் பிடிஎஸ் சகால மரணம் பிடிஎஸ் சகால மரணம் பிடிஎஸ் சகால மரணம் தொண்டை வலிக்கு போதுடா அகால மரணம் அகால மரணம் அகால மரணம் சாமி கையில பிடி பெண்கள் டீம்டா பெண்கள் டீம்ல 4 பேர் பெண்கள் டீம்ல 4 பேர் பிரியா கேமிங் ஓ மை காட் ஜோன் இல்ல தப்பு பெரிய தப்பு நடந்துச்சு ஜோன் இல்ல பெரிய தப்பு நடந்துச்சு ஜோன் இல்ல பெரிய மிகப்பெரிய தப்போட உச்சகட்டம் ஜோன் போடுவோம் ஜோன் தான் முதல்ல யாருக்கு பெண்கள் டீம் உள்ள ஜோன் போடுவோம் எது வேணா பண்ணிட்டோம் ஆக மொத்தம் ஒரு டீம் ஜெயிச்சு தோத்து போச்சு அடி அடிச்சு அவ்வளவுதான் மிகப்பெரிய தப்பு சொன்னல தப்பு நடந்துச்சு சாண்ட்ரா ஓஜி அகால மரணமடைந்தார் எகிரி துள்ளி குதித்து முயல் குட்டியான பாதி ஓடி வந்த சாண்ட்ரா ஓஜி அகால மரணமடைந்தார் சாண்ட்ராவை தொடர்ந்து பிரியா கேமிங் அகால மரணமடைந்தாங்க பிரியா கேமிங் அகால மரணமடைந்ததை தொடர்ந்து அவ்வளவுதான் பிரியா கேமிங் மட்டும் அழித்திட்டாங்க பிரியா கேமிங் மட்டும் அகால மரணம் 3 பேர் இருக்காங்க இன்னும் 4 டீம் 13 பேரு அதாவது 4v3v3 கைஸ் 4v3v3 கைஸ் அருமையான ஒரு வெற்றியா அருமையான ஒரு தூக்க முடியும் என்ன இவங்க தூக்கவே இல்ல பைத்தியக்காரத்தனமா விளையாடுறாங்க அதுவே நானும் சொல்றேன் சாண்ட்ரா தூக்க முடியும் பாருங்க கீழ சாண்ட்ரா இது வரைக்கும் அவன பார்க்கல பிஆர்டி மட்டும் பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கானுங்க வத்தான்னா பி ஆட்டக்காரன்டா உண்மையிலே பியோட மோசமான ஆட்டக்காரன் ஐயோ சாண்ட்ரா தூக்குறாங்க டைம் இல்ல சாண்ட்ரா தூக்குறாங்க வெறியா தூக்குறாங்க ஆனா எஸ்எச்பிடி ஸ்டாக்ஸிங் வந்து ஒரு சைடு வந்து ஆனா இங்க பாருங்க அப்படியே அந்த கண்ணு இது பண்ணி மேல வச்சு பாருங்க எப்படி இருக்கு டீம் ஆமா எஸ்டி 4 பேர் ஆமா எஸ்டி 4 பேர் எனக்கு பாரு வண்டி பேரு பிஆர்டி கடைசில காப்பாத்திச்சு பாரு அவங்கள வெறியா அங்க பாரு எஸ்டி ஜெயந்த் பாரு எங்க இருக்கா பாரு ஐயோ வெறியான ஒரு இது ஆனா எஸ்டிஜி டாமினேட் பண்றானுங்க எஸ்டிஜி டாமினேட் பண்றானுங்க காரை சுத்துறானுங்க தவறு இருக்குதா எஸ்டிஜி அங்க ரெடியா இருக்கானுங்க சாண்ட்ரா டீம் அதாவது பிரியா கேமிங் டீம் ரெடியா இருக்காங்க பொறுமையா உட்கார்ந்தா போதும் எதுவுமே பண்ணவே கூடாது பண்ணாவே முடிச்சிடும் பண்ணாவே மிகப்பெரிய தப்பாயிரும் ரிப்பேர் இருக்குடா ஐயோ வண்டி பின்னாடி போகுது ரிப்பேர் இவன்ட்ட பிஆர்டி ரிப்பேர் பண்ணாங்க ஆமா ரெண்டு பேர் போறாங்க வான வேடிக்கை காட்டுறாங்க வான வேடிக்கை திருவிழால வான வேடிக்கை விடுவாங்க அந்த மாதிரி வான வேடிக்கை காட்டுறானுங்க ஐயோ மறுபடியும் வான வேடிக்கை தின்னு மிகப்பெரிய தப்பு எஸ்எஸ்பிடி ஸ்டாக்ஸிக் நாக்கு டோரி மட்டும் தான் இருக்கா டோரி மட்டும் தான் இருக்கா எஸ்எஸ்பிடி போடு 3v 4 எஸ்டிஜி ஒரு நேடு போடுறாங்க எஸ்டிஜி ரைட் ஓவர் சரியா பிளாக் எஸ்டிஜி லைன் நாக்கு பயங்கரமா விளையாடுறாங்க உண்மையாவே சாண்ட்ரா டீம் பிரியா கேமிங் ஒரு பெரியான டீம் கேமிங் அகால மரணம் 2v3 ஒரு வெரியான டஃப்பான சிச்சுவேஷன் 2v3 பாருங்க ரன் ஓவர் பண்றா
ஒரு ஐயோ எல்லாத்தையும் மாத்திரானா நாடி பண்றானா இல்ல 4 பேர் விட்டாங்க மிக்க பாத்துறா அருமையான ஒரு கேம் பிளே, திறமையான ஒரு வெற்றிகெல்லாம் வெற்றி. இன்னைக்கு நாள் சீசனல் வார் ஸ்டார்ட் ஆன 3 மேட்சுமே அந்த மாதிரி விளையாடுறாங்க டீம்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓஜிபி டேஸ், 2வது மேட்ச் சிம்மானி, 3வது மேட்ச் எஸ்டிஜி. ஒரு அருமையான வெற்றி கைஸ், திறமையான வெற்றி, ரொம்பவும் பெருமையான வெற்றி.